சரியான ஒரு முடிவாக எடுக்கணும் அந்த பாக்யலட்சுமி சீரியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ கதை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த கதையை கொண்டு போக மாட்டாங்க, இழுத்தடிக்க மாட்டாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா வந்து பழனிசாமி அண்டு பாக்கியா திருமணம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராதிகாவுக்கு குழந்தை பிறக்கிறதுங்கிற ட்ராக்கெல்லாம் வந்து எப்பயோ முன்னாடி காலி பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் வேணாம்பா அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. இவர் வேறு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் பழனிசாமியும் இருக்காருங்கிறதுனால அதனால் அந்த ட்ராக்கும் அப்படியே காலி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற ட்ராக்கான இப்போ கோபி மனம் திருந்துறது, இல்லை கோபி மனம் வருந்துறது, செஞ்ச பாவங்களுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இனியாவெல்லாம் பேச வச்சுட்டாங்க. ஆனால் இனியா நேற்று ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசுன்னு வச்சுங்கன்னா அவங்களால நம்ப முடியாது. இப்போ இந்த சமயத்தை இதை யூஸ் பண்ணி ஈஸ்வரி வந்து கோபியும் ராதிகாவையும் பிரித்து விட்டு கோபியும் பாக்கியாவும் திருப்பி சேர்த்து விட்டா பாக்கியானதான் அடிமை மாதிரி உங்களுக்கு காலமிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ராதிகா எனக்கு வந்து இவர் வேணான்னு முடிவு எடுக்கும் பொழுதே பாக்கியாவும் எனக்கு இவர் வேணாம், எங்கள் 2 பேருக்குமே இவர் வேணாம், இவரை மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவியாக இருக்கிறத விட நாங்கள் தனியாக இருக்கிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போக, இவர் தன்னந்தனியாக நடுத்தூரில் நிற்கிறதோ இல்லை கூடவே வந்து தன்னோட அம்மா வேணால் கூட்டு போயிருக்கிறது, பிள்ளைய வேணால் கூட்டு போயிருக்கிறது பெட்டர்னு தோணும்.